இன்றைக்கும் முகுந்த மாலை என்கின்ற பிரபந்தத்துக்கு ஒரு முன்னுரை போல இருக்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பிரபந்தம் என்ன சொன்னால் அந்த பிரபந்தத்தின் தொகுப்பு, அந்த செய்யுளின் தொகுப்பு என்ன சொல்கிறது, அந்த செய்யுளை இயற்றியவர்கள் யார், இயற்றியவர்கள் ஒருத்தரா ரெண்டு பேரா, ஒருத்தர்னு சொன்னால் அவருடைய சிறப்பு குணாம்சங்கள் என்ன, அவர் எதை பற்றியெல்லாம் சிறப்பாக சொல்லக்கு அவருடைய கவிதை தொகுப்புகள் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த பாடப்பட்ட பிரபந்தம் யாரை பற்றியது, அந்த பிரபந்தத்தின் மேன்மை என்ன, அதனுடைய பெயரின் சிறப்பு என்ன, அந்த பிரபந்தத்தோட கர்த்தா ஒரு நாயகன் இருப்பார் இல்லையா, அதாவது இவரை குறித்து தான் இந்த பிரபந்தம் பாடப்பட்டிருக்குதுன்னா அத்தகைய பரம்பொருளின் சிறப்பம்சங்கள் என அதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் ஒரு பிரியாம்பல் முன்னுரை. அதாவது ஒரு செய்யுள் தொகுப்பு, ஒரு ஸ்லோகத்தோட தொகுப்பை நம்ம பேச துவங்குறோம் அப்படின்னா அதற்கு இதெல்லாம் முதல்ல பார்த்துக்கணும். அது எழுதின ஆசிரியரோட சிறப்பம்சங்கள், அவருக்கு உண்டான தனியன்கள், அவர் என்னெல்லாம் செய்கிறார், எப்படி மேலே வந்தார் அப்படின்னு இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வந்திருக்கோம். இப்போ அடுத்தது இந்த பாடக்கூடிய பிரபந்தம், இந்த முகுந்த மாலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள், அதனுடைய சிறப்பு என்ன, அது கடவுள் அதாவது ஸ்ரீகிருஷ்ணருடைய எந்த விதமான குணங்களை, எத்தகைய சிறப்பம்சங்களை இதில் விளக்கி சொல்லி படுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ முகுந்த மாலை மு கு த அப்படின்னு சொன்னால் முகுந்தன், அந்த சம்ஸ்கிருதத்தில் அந்த எழுத்து மு குந்த அப்படின்னு சொன்னால் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அவருக்கு பேர். அதனால தான் அவன் முகுந்தன், மோக்ஷப்பிரதன், மோக்ஷம் கேட்டுறோம். அவனுடைய ஸ்ரீவைகுண்டத்தில் நமக்கும் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதனால் நான் சரணாகதி பண்ணுறேன், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறேன் அப்படின்னு இந்த பெருமாளுண்ட கிருஷ்ணருண்டன்னு நம்ம பேச துவங்கினா அதற்கு அந்த முகுந்தன் என்கின்ற அந்த பேர் முகுந்த் கூப்பிட்றோம் இல்லையா, மூகுந்த அப்படின்னா மூ என்றால் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பு அந்த பெருமாளுக்கு இருக்கிறதுனால அந்தபடியே இருக்கிற அந்த முகுந்தனுக்கு அவருக்காக தொடுக்கப்பட்ட மாலை, முகுந்தனுக்கே மாலையாக தொடுக்கப்பட்டது. மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரபாவத்தை இருக்கிற அந்த அத்தகைய நாமங்கள் அதற்காக தொடுக்கப்பட்டது. மாலை என்பதால் பூமாலை, அதுதான் எல்லாரும் செய்யக்கூடியது. ஆனால் இது சொல் மாலை. இந்த சொல் மாலை என்றும் வாழாதது. நாம் இருக்கிற வரைக்கும் அந்த சொற்கள் நமக்கு நன்றாக தெரியும் என்றால் நாம் இருக்கிற வரைக்கும் அதை நன்னா சொல்லும். நமக்கப்புறம் நம்ம யாருக்காக சொல்லி கொடுத்துட்டோமான அவர்கள் இருக்கிற வரைக்கும் சொல்லுவாள். அதனால் இப்போவே இது கலி பிறந்து 28வது வருஷத்தில் பிறந்தவர் குலசேகர ஆழ்வார். அவர் எத்தனை திருநட்சத்திரம் 7 இருந்தாரோ அதுக்கு நடுவில் இதை ஒரு தடவை பாடியிருப்பார். அப்படின்னா கலி பிறந்த ஒரு 100 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் சொல்லியிருக்கிறது அப்படின்னு வைப்போமே. அப்படின்னா கலி பிறந்த 100 போயிட்டு இப்போ நவ் வி ஆர் ரன்னிங் 5124 116 அதுபோல் வயசு என்ன வருஷம் போயின்ட்டுருக்கு. அதில் முதல் 100 வருஷத்தை போனால் கூட இப்போ என்ன ஆயிருக்கும், 5000 வருஷமாக இந்த செய்யுள் இருக்கு, இந்த ஸ்லோகத்தின் தொகுப்பு, இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தோட தொகுப்பு இருந்துட்டே வருது. அந்த திருடவர்மன் அப்படின்னு சொல்கிற அந்த பேர் இருக்கே, அது என்ன திருடமாக செய்ய, அதாவது ஒரு உறுதியோட வேலைகளை செய்யக்கூடியவன் அப்படின்னு பேர் அந்த ராஜாக்கு. அந்த ஒருவேளை பரம்பரையில், அந்த ராஜ பரம்பரையில் எல்லாருக்குமே திருடவர்மன் தான் பேர் வருமோ, முதலாம் திருடவர்மன், 2ஆம் திருடவர்மன், அப்புறம் இப்போல்லாம் கேரளாவில் இருக்கிற ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவெல்லாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலோ அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ப அவருக்கு வர்மன் அப்படின்ற பேர் வரும். அப்படின்னா இவர் என்ன புனர்வசு அப்படின்னு சொன்னால் புனர்வசு திருநாள், புனர்வசு திருடவர்மன் அப்படி வச்சுட்டு பாடணும். அதை பற்றி நம்மளோட குரு பரம்பரையில் எதுவும் இல்லை. அதுக்கு நம்மளுக்கு வேற எங்கேயும் விஷயம் கிடைக்கல. நம்மளுடைய வைஷ்ணவ குரு பரம்பரையில் இதுபோல செய்திகள் இருக்குது. அவர் அந்த முகுந்த மாலையை பாடியிருக்கார். அது என்னது, ஒரு நாளும் ஒரு ஸ்லோகம், அது அந்த ஸ்லோகத்தை நம்ம தொடர்ந்து கவனிக்கிறோம் அப்படின்னா இதனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நாமபலம். பெருமாள் அவனுடைய நாம சங்கீர்த்தனம் மூலமாகவே அவனை என்ன பண்ண முடியும், மகிழ்விக்க முடியும். அந்த நாம சங்கீர்த்தனமே நமக்கு மோட்சத்தை பெற்றுத்தரும்.
அப்படின்னு. அப்படின்னா எதுக்கு பெருமாளுக்கு ஒரே ஒரு நாமம் நாராயணா அப்படி ஒன்று இருந்தால் போருமா அப்படின்னு கேட்டால் அது ஒன்றே போருமே. அதற்கு எதுக்கு நிறைய பேர் 1008 பேர் 1,08 பேர் என்ன தெரியுமா, எண்ணிலடங்காத நாமம் உடையவன், அப்புறம் பேரிலடங்காத பெருமை உடையவன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எதுக்கு ஒரு பேர் போருமேன்னா, சிலவாளுக்கு என்ன பிடிக்கும், நிறைய விதவிதமான நாமங்களை சொல்லி இறைவனை தொழுதேத்த வேண்டும் அப்படின்ற ஒரு மனம் இருக்கும். சிலவாளுக்கு ஒரே நாமத்தை எப்போ பார்த்தாலும் கோவிந்தா வாசுதேவா அது மட்டும் சொல்லுவாளாக இருக்கும். இது எப்படின்னு கேட்டால், ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம நிறைய பக்ஷணம் பண்ணுறோம். எல்லா பக்ஷமும் இனிப்பு தான் நிறைய இருக்கும். அந்த இனிப்பில் இனிப்போட சப்ஸ்டன்ஸ் என்ன, இனிப்பு நான் சக்கரை போட்டிருக்கோம், சிலப்போ வெல்லம் 1-2 தான் வெல்லம் சேர்த்துருப்போம். அது எல்லாமே என்ன, கடலை மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு, அப்படி அரிசி மாவு, இது போல் போட்டு தான் சப்ஸ்டன்ஸு. ஆனால் அது எல்லாத்துக்கும் என்ன உண்டு, சக்கரை உண்டு. அப்படின்னா ஏன்னு கேட்டால், சக்கரை போட்டு கலர்றது எடுத்து வைக்கிறது அப்படின்னா, சிலவாளுக்கு இந்த டேஸ்ட்டில் இனிப்பு பிடிக்கும், சிலவாளுக்கு அந்த டேஸ்ட்டில் இனிப்பு பிடிக்கும். நிறைய நெய் விட்டால் பிடிக்கும், அப்புறம் நெய்யை விட்டு பண்ணினா பிடிக்கும், நெய்யை விடாது பண்ணினாலும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், அதனால் ஒருத்தருத்தரோட ருச்சி மாறுவது போல இந்த நாமங்களை சொல்லி மகிழ்வதிலும் அவருடைய ஈடுபாடு மாறுபடும். அதனாலே தான் அது நம்மளோட சௌரியத்துக்கு தான் பெருமாளுக்கு நிறைய திருநாமங்கள், 1000 திருநாமங்கள், 1000 பேருடையான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் இந்த பெரிய பெரிய வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கணும், அதுபோல் அனுபவித்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் பெருமாளுக்கு நிறைய பேர் இருக்குது அப்படி தான் அது சின்னப்படியில் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சில சமயத்தில் பெருமாளை கூப்பிட்றோம், பெருமாளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும். ஒருவேளை இங்கேருந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் இருக்குமா, 8,000 கிலோமீட்டர் இருக்குமா, இல்லை தான் 1,50,000 கிலோமீட்டர் இருக்குமா அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து நம்மளுக்கும் சூரியனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா இத்தனை கிலோமீட்டர் இருக்குது, இத்தனை மைல் இருக்குது, இத்தனை லட்சம் மைல் தாண்டி போனோம் அப்படின்னா, அதுபோல் பெருமாளுக்கு அவ்வளோ லட்சம் மைல் தாண்டி போனோமான்னு கேட்டால் இல்லை, அதெல்லாம் இல்லை. பெருமாள் எவ்வளோ தூரத்தில் இருக்கார், கூப்பிட்ற தூரத்தில் இருக்கார். நம்ம இப்போ ஒரு ஹாலில் உட்காந்துக்கிறோம், இந்த ஹாலில் உட்காந்து இந்த இடத்துல எல்லாருக்கும் சாதாரண வீடுன்னா என்ன, ஒரு அடுத்த மோஸ்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கும் குறைவாக தான் இருக்கும். சிலவா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறவாள்லாம் கூட இருக்கா, 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறவாளும் இருக்கா. யாராக இருந்தாலும் ஒரு தடவை நம்ம மாட்டில் இருக்கிற குழந்தைய ஸ்ரீராமன் அப்படின்னா, ஸ்ரீராமனை கூப்பிட்றதுக்கு பெரிய மைக்கு போட்டு ஸ்பீக்கர்லாம் போட்டு பேசிக்கணும்னு அவசியம் இல்லை. உட்காந்து வெறும் சாதாரணமாக கூப்பிட்டாலே, இதோ வந்துட்டேன்ப்பா, இதோ வந்துட்டேன் அம்மா, இதை வந்துட்டு இருக்கேன், பக்கத்தில் இங்கே தான் இருக்கேன், ஏழு எடுத்து நானே உங்கள்கிட்ட தான் வரேன் அப்படின்னு சொல்லுவேனா இருக்கும். ஸோ அது மாதிரி யோசிக்கும் பொழுது அது பெருமாள் என்ன, அவருக்கே நம்மாத்து பசங்களுக்கே அப்படி கூட்டா காது கேட்கும் அப்படின்னா, பெருமாள் சர்வாந்தரியாமி, சர்வஜன், சர்வேஸ்வரன், எல்லா உயிருக்கும் அந்தரியாமியே இருப்பவன். அதனால் நம்ம எப்படி கூட்டாலும், அமைதியாக கூட்டாலும், சத்தம் போட்டு கூட்டாலும் பெருமாளுக்கு அவன் நம்ம துவனி எங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வருமோ அந்த தூரத்துக்குள்ளேயே பெருமாள் நம்மள்கிட்ட இருக்கான். நம்ம இந்த ஹாலில் உட்காந்துருக்கோம்னு சொன்னால் இங்கேயே பெருமாள் இருக்கா, நம்ம சொல்கிறது அவனுக்கு காது கேட்கும், நிச்சயமாக கேட்கும். இந்த மாதிரி நாமஸ்மரணை சொல்லணும், நாமபலம் அதிகம் அப்படின்றதுனால அவனுக்கு காது கேட்கணும் இல்லை. நம்ம அவனுக்கு சொல்லாமல் வேறு எந்த விஷயங்களை பேசினாலும், பெருமாளுக்கு தொடர்புடைய செய்திகள், அதில் ஆன்மீக செய்திகள், அப்புறம் ரிலிஜன் ரிலேட்டடாக இருக்கிறது பேசினா தான் சுவாமிக்கு காது கேட்கணும் இல்லை. இன்னொரு சில பேர் விஷயங்களும் இல்லை, இயல்புக்கு மாறான விஷயங்கள், அப்புறம் அறத்திலேருந்து பிறழாதது இல்லை, தர்மம் வழுவாததை பற்றி இல்லை, தர்மத்திலேருந்து பிறண்ட செய்திகளாக இருந்தாலும் மாறுபட்ட செய்திகளாக இருந்தாலும் அதை பற்றி பேசும்பொழுதும் அதுவும் இறைவனுக்கு என்ன பண்ணோம், சென்று சேரும். இறைவனுக்கு சென்று சேரும் இல்லை, இறைவனுக்கு பேசச்சேவே அவருக்கு கேட்டுண்டே தான் இருக்கும். அதனால் பெருமாளுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் செய்ய முடியுமான்னு கேட்டால் இட் இஸ் ரெடிகுலஸ். வி ஆர் திங்கிங் இன் தி ரப்பிஷ் அளவில், அதாவது ஏற்புடைய கருத்துக்களாக மனதில் வரவில்லை. அதுக்கப்புறம் நம்ம நிறைய கவலைப்படுறோம் அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு, சாத்தியமே இல்லை. அது ஏன்னா எது நடக்கிறதோ சரியாக தான் நடக்கிறது. ஆனால் சில நேரத்தில் அது தேவையில்லாதது அப்படின்னா பெருமாளுக்கு காது கேட்குமா கேட்காதா, நம்ம சொல்கிறத எடுத்து போகிறா மாட்டாரா அப்படின்னு சொன்னால் அது நிரர்த்தம், அதுக்கு பொருள் இல்லாதது. அதுபோல் இல்லை, எது பேசினாலும் சுவாமிக்கு காது கேட்கும். ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய பலன் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணோம், அது எப்பொழுது நம்மளுக்கு நேரம் சரியாக கனிந்து வருகிறதோ அப்பொழுது நிச்சயமாக கொடுக்கப்படும். அதனால் இந்த நாமபலத்தோட சிறப்பை சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு தொகுப்பு, ஸ்லோகத்தின் தொகுப்பே எழுதப்பட்டது. 1000 பாசுரங்கள் சொல்லி ஒரு திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணுறதுன்னா ரொம்ப நாழி ஆகும், 1 வருஷம் ஆகும். ஒரு நாளைக்கு 2 பாசுரம் சொன்னால் கூட 3 வருஷம் நிச்சயமாக ஆகும் அந்த பாசுரத்தை கேட்டு மொழிகிறதுக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு 2 பாசுரம் சொல்ல முடியுமான்னு சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஒரு சில நேரத்தில் ஒரு பாசுரத்துக்கே 2 நாள் 3 நாள் கூட ஆகும். ஏன்னா அவரவர் தமதமையாக அறிவறி வகை, அவரவர்களுக்கு எப்படி அதை பிரிச்சுக்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களால் புரிந்துக்க முடியும். ஏன்னா
நம்மளால் இந்த ஈஸ்வரன் இருக்கிறத பெருமாள் இருக்கார், சர்வாந்தி அறியாமி, சர்வஜன் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்கோ அதற்கேற்ப தான் நம்மளுக்கு அதற்கு தொடர்புடைய செய்திகள்லாம் புரியும். அப்படின்னு ஒன்று அவரவர் தமதம தரிவரி வகை வகை அவருக்கு எந்த அளவுக்கு எந்த வகையில் புரியுமோ அதற்கேற்ப முடியும். அப்போ அதனால் திருவாய்மொழி 1000 மாதங்கள் சொல்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும்னா இது அவ்வளோ பெருசு இல்லை. மொத்தமே 40 ஸ்லோகம் தான். 40 ஸ்லோகத்தை என்ன பண்ணலாம், நிச்சயமாக 40 நாளில் படிக்க முடியும். ஆனால் சில சமயத்தில் சில பாசுரங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த ஸ்லோகங்கள்லாம். அதனால் அதுக்கு 2 நாள் பிடிக்கும்னா நிச்சயமாக ஒரு 50லேருந்து 60 நாளைக்குள்ளே சொல்லி முடிக்க முடியும். 60 மணி நேரம் ஓடுமா இருக்கும். 60 மணி நேரம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம், ஒரே நாளில் கிடைக்காது. அது என்ன பண்ணலாம், துளி துளியாக இறைவனுடைய நாம மகிமையை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாம மகிமைன்னு சொன்னால் பெருமாளை கூப்பிட்டா பெருமாள் நம்ம பேசுறதுக்கு காது கேட்கும். அப்படின்னா பெருமாள் கூப்பிட்டா உடனே வந்துவிடுவார். பெருமாள் வரணுமா, பெருமாளோட பலம் வரணுமா அப்படின்னு கேட்டால் சாதாரணமாக நம்ம அடியனை போல் உள்ளவாடும் எல்லாருமே பெருமாள் வந்தாலே சரியாக இருக்குமே, பெருமாள் ஒரு தடவை பார்த்துட்டா நம்மளுக்கு ரொம்ப பெரிய தெளிவெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறவாளும் உண்டு. பெருமாள் ரொம்ப எங்கேயோ துவாரகையில் இருக்காராம், வரத்துக்கு சாவகாசம் பிடிக்கும். அதனால் அவருடைய நாமங்களை சொன்னால் நாமமே மிகப்பெரிய பலம், நாமமே மிகப்பெரிய தீர்வை எல்லாம் கொடுத்து விடும் அப்படின்னு சொல்கிறவாளுக்கும் அதுவும் ஏற்புடையதான். அதனால தான் தியாகராஜர் கேட்டார். தியாகராஜ சுவாமிகள் ராமர்கிட்ட கேட்கும்போது நீ பலமா நீ நாம பலமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம், அதாவது நீ பலமான்னு சொன்னால் உன்னோட பலமே அதிகம். சுக்ரீவனுக்கு ராமர் பக்கத்தில் இருந்தார், அதுக்கு திட்டமான பலம் கிடச்சிது, அதுக்கு திட்டமான பலமும் கிடச்சிது, அதுக்கு திட்டமான பலம், அதற்காக தீர்வும் கிடச்சிது. ஆனால் திரௌபதிக்கு அதுக்கு தான் சொன்னோம், திரௌபதி கூப்பிடும்போது பெருமாள் ஒன்றும் அரண்மனை வாசலில் அஸ்தினாபுரத்தில் நின்றுடல, அவர் எங்கேயோ நின்றுட்டு தான் இருந்தார். இவா தான் கூப்பிடல. பெருமாளுக்கு தெரியாமல் தாயக்கட்டை ஆடினோம், பெருமாளுக்கு தெரியாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணோம், பெருமாள் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சால் நம்மளை பற்றி கேவலமாக நினைப்பார் அப்படின்னு சொல்லி தான் யோசித்து இருந்தாலே தவிர, ஆனால் அது என்ன பெருமாளுக்கு தெரியாமல் இருக்கணும்னு. அதனால தான் சுவாமி என்ன திரௌபதி என்ன கூட்டா ஆகிருஷ்ண துவாரகாவாசி குவாசி யாதவநந்தன சங்கு சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷ மாம் அப்படின்னு சொன்னால் சரணாகதம் அப்படின்னு சொன்ன உடனே கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் பார்த்தார், வாசலில் தான் நின்றுருக்கோம், நம்ம துவாரகையில் இருக்கோம் நினச்சிட்டு இவள் கூப்பிட்றாளே உள்ளேந்து அப்படின்னு. உடனே தன்னை எதுவுமே நினச்சிக்காம அங்கேருந்து அனுகிரகம் பண்ணார். இருக்கிற இடத்துலேருந்தே புடவை விதவிதமாக கலர் கலராக பெருசு பெருசாக வந்துட்டே இருந்தது. அவள் உடுத்தினது ஏக வஸ்திரத்தில் இருக்கா அன்றைக்கி, இருந்தாலும் நிறைய புடவை வந்துட்டே இருந்தது, மணிக்கணக்காக நான் வந்துட்டே இருந்தது புடவை. அப்படின்னா இது என்னத்தை எதை சுட்டி காட்டுகிறது, பெருமாளுடைய நாமபலம். நாமபலம் சிறப்பானவைகளை தரும், தேவைக்கு ஏற்ப தரும், தேவையை உடனடியாக பூர்த்தி செய்யும். இதெல்லாம் நாமத்தோட மகிமை. அதனால தான் இந்த நாம மகிமையை பெருமாளுக்கு எத்தனையோ வார்த்தைகளால் சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லி கொடுத்தாலும் யாருக்கான ஒருத்தருக்காவது இதனுடைய சிறப்பு தெரியாதா, யாராவது ஒருத்தராவது இதனால் பயன்படட்டும் அப்படின்ற ஒரு பெரிய மனதில் தான் என்ன பண்ணார் குலசேகர ஆழ்வார் இதுபோல் முகுந்த மாலைன்னு பெருமாளுக்கு வார்த்தைகளால் சொற்களால் மாலை தொடுத்து சூட்டி மகிழ்ந்து இன்புற்றார். ஏன்னா இது 5000 வருஷம் தாண்டியது. ஆனால் இட் இஸ் லைவ் நவ். ஏன்னா இன்றும் இதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதனுடைய அனுபவங்களே நம்ம என்ன பண்ணுறோம், இன்றும் தொடர்ந்து சொல்லி மகிழ்ந்து இன்புறுகிறோம் அப்படின்னு. அவருடைய தனியன் என்ன, குஷ்யதே எஸ் நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம் கும்பே புனர் வசோ ஜாதே கேரளே சோழவட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரம் ஆசிரியே. இந்த குலசேகரர் கௌஸ்துபம் அப்படின்ற பெருமாளுடைய ஒரு ஆபரணம், அந்த கௌஸ்துபத்தோட ஆபரணத்தோட அம்சமாக இவர் பெறப்படுத்தவர். அந்த கௌஸ்துபம்ன்ற ஆபரணத்தை சொல்லணும்னா பெருமாள் அவருடைய திருமார்பில் நீலநாயகக்கல் அப்படின்னு ஒரு மாலை அணிஞ்சிட்ருப்பார். அது என்ன பண்ணோம், 4 பக்கத்துலேயும் 4 நீலக்கலர் வச்சுருக்கோம், நீலமாணிக்கம். அது அந்த நீலமானத்துக்கு நடுவில் ஒரு நீலக்கல் வச்சுருக்கோம். அது மொத்தமே அது எப்படி இருக்கும்னா ஒரு கை அளவு இருக்கும். ஆனால் அதை சாத்திக்கிறது, அந்த அணிகலனை அணிந்து கொள்வது மிகவும் கனமாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னு கேட்டால் அந்த நீலநாயகக்கல் 4 அல்லது 5 கல்லையும் ஒன்றாக இணைத்து ஒரு பிறளியாக இருக்கிற ஒரு செங்கிலியில், தங்க செங்கிலியில் கோத்து அதை மாட்டி பெருமாளுடைய ஹிருதயத்தில் நேராக போட்டு வச்சுப்பேன். ஒரு டாலர் பெண்டன்ட் போட்டுக்கிற மாதிரி
அந்த பெண்டன் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை சொல்கிறோம். அதுக்கு நிஜமாக அது பேர் என்னது? கௌஸ்துபம், நீலநாயகக்கல். எல்லா பெருமாளுக்கும் அந்த நீலநாயகக்கல் சாத்தியிருக்கோம். அது என்னது? பக்தர்களுடைய சிறப்பு, தூய்மையான எண்ண ஓட்டங்கள் அதை பற்றி சொல்லுறது. அப்படின்னா அதுபோல் அந்த நீலநாயகக்கல் கௌஸ்துபத்தோட அம்சமாக பெறப்படுத்தவர் குலசேகர ஆழ்வார். இப்படிலாம் ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னு இருக்கார். புஷ்யத்தே எசரகரே ரங்க யாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே அப்படின்னு சொல்லி தினம் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கார். இதுவா இவருக்கா ராஜ்ய பரிபாலனம் பலு அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒன்னே திருவேங்கடமுடையான் ஒரு யோஜனை பண்ணார். ரங்கநாத சுவாமி அவருக்கு நம்பெருமாள் அவர் ஒரு யோஜனை பண்ணார். பெரிய பெருமாள் ஒரு யோஜனை பண்ணார். அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து இவருக்கு நல்ல வழியை காட்டி நம்மளை பாடி புகழறதுக்கு அவரை மாற்றிக்கணும். ஏன்னா ராஜ்ய பரிபாலம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வேணால் கிடைப்பா. ஆனால் பெருமாளை பற்றி பாடுறதுக்கு வெகு சிலராலேவே அது இயலும். எல்லாருக்கும் அது இட் இஸ் நாட் எவரிபடிஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு. ஏன்னா அதுக்குண்டான ஒரு குணாதிசயங்களை கொண்டிருக்க வேண்டாம். மனம் ஈடுபாடிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றிலும் ஒன்றி என்ன பண்ணோம்? ஒரு இணக்கமான மனதோடு வேலை செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் தான் இறைவனுடைய மேலே ஈடுபாடு கிடைக்கும். அது மாதிரி ராஜான்னு சொன்னால் அவனுடைய பொறுப்புகளை அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அங்கே முக்கியத்துவம். அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பாக செய்கிறோம் என்று சொன்னால் அவனுக்கு மனதில் ஈடுபாடுகள் இருந்தால் தான் ஈடுபாடுலேருந்து நழுவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் பெருமாள் என்ன நினைச்சாராம்? இவர் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வழிக்கு திருப்பிக்கணும், ஆன்மீகத்தில் அவரை திருப்பணும், இறைவனை பாடுவதற்கு அவரை தயாராக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தார். அதனால தான் குலசேகரர் என்ன பண்ணார்? தன்னுடைய மகனை கூப்பிட்டு இளவரச பட்டம் கொடுத்து, நீ இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கோ, நான் வந்து நம்ம சேரகுலவல்லி நாச்சியாரை அழிச்சுண்டு, அப்புறம்தான் அவருக்கு பேர் ஸ்ரீரங்கநாதனுக்கு திருமணம் செய்து கொடுத்த பிறகுதான் அவளுக்கு என்ன பேர்? சேரகுலவல்லி நாச்சியார்னு. அதுக்கு முன்னே நம்ம பொன் குழந்தை அழிச்சுண்டு நான் எப்படி க்ஷேத்திராடான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் தன் மகளை அழிச்சுண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊராக திருக்கண்ணங்குடி, அப்புறம் வந்து நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் திருக்கண்ணபுரம் அப்படின்னு கிருஷ்ணஸ்தலங்களாக தரிசனம் பண்ணிட்டு பல்லாண்டு பாடிட்டு பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை துவங்குறார். நம்ம அடுத்த பதிவிலேருந்து புகுந்த மாலையோட முதல் ஸ்லோகத்தில் இருக்கிற பொருளை பார்க்க துவங்கலாம். குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம்.